ஏன் டிபிடி வெர்ஷன் யூஸ் பண்ணுவீங்க? 23ஆம் சங்கீதம் Psalm 23 தி பேஷன் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு ஒரு மொழிபெயர்ப்பு. அதை நம்ம இருக்க வாசிப்போம். The David's poetic praise to God அப்படின்னு. The Lord is my best friend and my shepherd. I always have more than enough. கர்த்தர் என்னுடைய நெருக்கமான நண்பராக இருக்கிறார், அதோடு என்னுடைய மேய்ப்பராகவும் இருக்கிறார். I always have more than enough. எனக்கு எப்பொழுதுமே தேவைக்கு அதிகமாக இருக்கு. He offers a resting place for me in his luxurious love. அவருடைய செழிப்பால் நிறைந்த ஐஸ்வர்ய சம்பந்தமான அந்த அன்பிலே என்னுடைய இளைப்பாறுதலின் இடம் இருக்குது. His tracks takes me to an oasis of peace, the quiet brooks of bliss. அவருடைய வழிகள் என்ன எந்த இடத்துக்கு நோக்கி நடக்கிறது அப்படின்னு சொன்னா, பாலைவனத்தில் எதுவுமே இல்லாத ஒரு பாலைவனத்திலும் எல்லாம் இருக்கிற ஒரு இடம் இருக்கிறது. நீர், பழங்கள், மரங்கள், நிழல், அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு என்னை அழைத்து செல்கின்றது. அதோடு அமைதியான நீரூற்றுகள் அண்டையில் என்னை அழைத்து செல். வாசிக்கும் போது கஜனன் டிரான்ஸ்லேஷன் வரும்போது அது அப்படியே உங்க மனசுல இமேஜ் பண்ணுங்க. That's where he restores and revives my life. அங்கேதான் அவர் என்னுடைய வாழ்க்கையை திரும்ப என்னுடைய நிலையிலே நிறுத்தி அதற்கு உயிர் கொடுக்கிறார். He opens before me pathways to God's pleasure. தேவனுடைய இன்பங்களுக்கு போய் சேர திறக்கப்பட வேண்டிய கதவுகளை எல்லாம் அங்கே அவர் திறக்கிறார். And leads me along in his footsteps of righteousness. அவர் என்னை அவருடைய நீதியின் பாதையிலே நடத்துகிறார். So that I can bring honor to his name. ஏன் அப்படி நடத்துகிறார் அப்படின்னு சொன்னா, அவருடைய நாமத்துக்கு நான் கனத்தை கொண்டு வந்து சேர்ப்பேன். Lord, even when your path takes me through the valley of deepest darkness. கர்த்தாவே, உம்முடைய பாதை என்னை மிகவும் ஆழமான இருளின் பாதையை கூடாக நடத்தினாலும் fear will never conquer me, for you already have. நீங்க எப்பொழுதும் என்னுடன் இருப்பதால் என்னை ஆளுகை செய்வதால் பயம் எப்பொழுதும் என்னை கண்ட்ரோல் பண்ணாது, கட்டுப்படும். You remain close to me and lead me through it all the way. நீங்க எப்பொழுதும் என்னோட நெருக்கமாக இருந்து அந்த பாதை முடியும் அளவுக்கு நீங்க என்னை நடத்தி செல்றீங்க. The comfort of your love takes away my fear. உங்களுடைய அன்பினால் வரும் ஆறுதல் என்னை பயத்திலிருந்து வெளியே கொண்டது. சொல்லுங்க கஜனன் சொல்றத நீங்க எல்லாரும். உம்முடைய அன்பினால் வரும் ஆறுதல். உம்முடைய அன்பினால் வரும் ஆறுதல் என்னை பயத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறது. ஒரு 2 தரம் சொல்லுங்க. ஃபீல் பண்ணி சொல்லுங்க. உம்முடைய அன்பினால் வரும் ஆறுதல் என்னை பயத்திலே இருந்து வெளியே கொண்டு வருகிறது. தேவைப்பட்டா மூச்சு எடுத்து கூட விடலாம். The comfort of your love takes away my fear. I never be lonely, for you are near. நான் எப்பொழுதும் தனிமையா இருப்பதில்லை, ஏனென்றால் நீங்கள் எப்பொழுதும் அருகிலேயே இருப்பீர்கள். You become my delicious feast, even when my enemies dare to fight. என்னுடைய எதிரிகள் என்னுடன் சண்டையிடுவதற்கு துணியும் போதும் நீங்க எனக்கு கொடுப்பது என்னவென்றால் உங்களுடைய மிகவும் ருசிகரமான ஒரு விருந்து. You anoint me with fragrance of your Holy Spirit. நீங்க என்னை உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரின் நறுமணத்தினால் அபிஷேகம் செய்யணும். அதை சொல்லுங்க. You anoint me with the fragrance of your Holy Spirit. நீங்க என்னை உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரின் நறுமணத்தால் அபிஷேகம் செய்யணும். You give me all I can drink of you until my heart overflows. என்னுடைய இதயம் நிரம்பி வழியும் மட்டும் நீங்க எனக்கு உங்களை ஊற்றிக்கொண்டே இருக்கிறீங்க. உங்களுடைய எல்லாவற்றையும் ஊற்றிக்கொண்டே இருக்கு எனக்கு. அந்த சங்கீதம் 6ல என்ன இருக்கு? 23:6 தமிழ்ல என்ன வரி வருது? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன்.
அதுக்கு இந்த இடத்துல எப்படி சொல்லியிருக்குன்னா, so why would I fear the future? ஏன் நான் எதிர்காலத்தை கண்டு பயப்படுவேன்? ஏன்னா இப்படி நீங்க பண்ணிட்டு வாரீங்க, உம்முடைய நன்மையும் உம்முடைய அன்பும் என்னுடைய வாழ் நாட்கள் எல்லாம் என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் என்பதுக்கு இங்க எப்படி போட்டிருக்காங்களா, குட்னஸ் அண்ட் லவ்னு போட்டு. நன்மையும் அன்பும் அப்படின்னு சொல்லி. Only goodness and tender love pursue me all the days of my life. Then afterward, when my life is through, I will return to my glorious presence to be forever with you. தேங்க்யூ ராஜய். அந்த கடைசி 2 லைன்ஸை திருப்பி இருக்க வாசிக்கிறீங்களா? I will return to your glorious presence to be forever with you. என்னுடைய வாழ்நாட்கள் எல்லாம், ஜீவிய நாட்கள் எல்லாம் உன்னுடைய நன்மையும் உன்னுடைய மென்மையான அன்பும் மாத்திரமே என்னை தொடரும். நான் உன்னுடைய அந்த மகிமையான பிரசன்னத்தில் என்றும் வாழ்ந்திருக்கும்படியாக எப்பொழுதும் உம்மிடத்திலே திரும்பும். தேங்க்யூ காஜ். கிட்டத்தட்ட 2-3 போஸ்ட் போட்டேன். அதுல ஒண்ணு உமன்ஸ் மீட்டப்ல சம்திங் வாசிச்சேன். இன்னொரு போஸ்ட் உங்களுக்கு வாசிக்கிறேன். நாம் நேசிக்கப்படுகிறோம் என்ற உண்மையை அறிந்திருந்தாலும் சில நேரங்களில் நாம் தனியாகவே வாழ்கிறோம் போல உணர்கிறோம். புரியுது தானே? நான் நேசிக்கப்படுறேன் அப்படின்னு உணர்றீங்க. ஆனா சில நேரங்கள்ல என்ன, மனைவி இருந்தாலும், பிள்ளைகள் இருந்தாலும், சமுதாயம் இருந்தாலும், ஊழியங்கள் செய்தாலும், விசுவாசிகள் இருந்தாலும், ஆவிக்குரிய தகப்பன் தாய் இருந்தாலும், உறவுல யாரோடைய கமிட் பண்ணியிருந்தாலும் நம்ம இருதயத்துல என்ன சொல்றேன்னா, நான் அங்க உன்னை திருமணம் பண்ண போறேன்னு நிச்சயித்திருந்தாலும், என்ன இருந்தாலும் ஒரு இடத்துல நாம சில நேரங்கள் என்ன பண்றோம், நான் தனிமையா இருக்கேன் அப்படின்னு உணர்றோம். எப்படி மகனாக இருப்பது என்ற உண்மையை நாம் கற்றிருந்தாலும், பிதாவுக்கு எப்படி ஒரு குமாரனா இருக்கணும்னு நாம் கற்றுக்கொண்டாலும், உள்ளுக்குள் இன்னும் ஏதோ தூரமாகவும் நிச்சயம் இல்லாமலும் அது ஏதோ நம்பிட்டு இருக்கேன். தேவனை பற்றி நம்பிக்கை இருந்தாலும் அவருடைய அன்பில் ஓய்வெடுக்க நாம் சிரமப்படுகிறோம். இதற்காக தான் ஆவியானவர் நம்மோடு மிகுந்த பொறுமையோடு இருக்கிறார். நாம் இருக்கும் நிலைக்காக அவர் நம்மை குற்றம் சாட்டுவதில்லை. அப்படி நீங்க இருக்கீங்களா? உங்களை ஒரு போதும் அவர் குற்றம் சாட்ட மாட்டார். மாறாக அவர் நம்மை மீண்டும் மீண்டும் அழைக்கிறார். நம்பிக்கைக்கு திரும்ப, எளிமைக்கு திரும்ப, குழந்தை போன்ற விசுவாசத்துக்கு திரும்ப. ஏனெனில் மகனாக இருப்பது என்பது ஒரு கருத்தாக மட்டும் அல்ல, அது அனுபவிக்க வேண்டிய ஒரு உறவு. என் பேர் முன்னாடி இன்னாருடைய மகன் என்று போடுறது மாத்திரம் அல்ல, என் அப்பா இவர் தான், அவருடைய மகன் தான். அப்பாவுக்கும் மகனுக்குமான உறவு அனுபவிக்கிற ஒரு இடத்துக்குள்ள ஆவியானவர் உங்களை இனிமா நடத்துவார். அதை அவர் பண்ணுவார். சரி, இந்த மாசம் யார் யாருக்கு பர்த்டே இருக்கு? நாளைக்கு நம்ம சஜீவன் பிறந்த நாள். யூகே சஜீவன் சொல் பாப்போம், நிஜமான தகப்பன் யார்? ரியல் ஃபாதர், பிதாவாகிய பர்த்டே இருக்கு எல்லாரும் கேட்டுக்கோங்க. ஆமா, நீங்க சொன்னபடி உங்க பரமபிதா தான். அவர் உங்க வெற்றிகளையோ அல்லது உங்க தோல்விகளாலோ கவரப்படுறவர் அல்ல. நீ வெற்றி பெற்றா இல்ல தோல்வி அடைஞ்சா ஒரு அனுதாபத்துல உன்கிட்ட வர போறதில்ல. வெற்றி பெற்றாதான் நீ என் மகன் சொல்ல போறதில்ல. நீங்க யாராக இருந்தீங்களோ அப்படியே அவர் இன்று வரை உங்களை நேசிச்சிருக்காரு. இனியும் அவர் தான் நேசிப்பாரு. எப்போதுமே அவர் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவரா இருப்பாரு. ஒருக்கு என்ன பாருங்க,
நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். சிலருக்கு இந்த நாட்கள்ல பிறந்த நாளுக்கு நான் விஷ் பண்ணி சொன்னது. இந்த உலகத்துல நிறைய சத்தங்கள் இருக்கு. ஒண்ணு நமக்குள்ள இருந்து நம்மள குறித்தே வர சத்தம். நீ ஃபெயிலியர், நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. சில நேரங்கள்ல சில சத்தம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்மள நொறுக்கிற மாதிரி சத்தம் நமக்குள்ள இருந்து வரும். நல்ல சத்தங்களும் இருக்கு. அதே மாதிரி வெளியே இருந்து வர சத்தங்களும் இருக்கு. உறவுகள், மக்கள் நம்மளை பத்தி சொல்ற சத்தம். இந்த சத்தங்கள் எல்லாம் இருந்தாலும் இந்த முறை என்னுடைய ஜெபம், இந்த சத்தங்களுக்கு எல்லாம் மேற்பட்ட ஒரு சத்தம் இருக்கு. உங்க நெத்தியில கை வைங்க, சொல்லுங்க, என் தகப்பனின் சத்தம், அவர் என்னை பற்றி என்ன சொல்லுகிறார் என்ற சத்தம். அந்த சத்தம் மாத்திரமே இந்த வருஷத்துல உங்களுக்கு தலையாகிய சத்தமா இருக்கணும்னு சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எந்த சத்தத்துலதான் நீங்க வாழணும்? கணவர் இப்படி சொல்லிட்டாரு, மனைவி இப்படி சொல்லிட்டாங்க, கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த சத்தத்துக்குள்ள போயிடாதீங்க. உங்க அப்பா உங்களை பத்தி என்ன சொல்றாரு? அப்படியே இயேசு இருந்தனாலதான் படகுல இயேசு படுத்திருக்கிறாரு. பேதுரு அங்க சீசர்கள் ஒரு சத்தத்தை கேட்டு கத்துறாங்க. அந்த சத்தம் அவங்களுக்கு மரண சத்தமா இருக்கு. ஆனா இயேசு எல்லா சத்தத்தை காட்டிலும் எப்போதும் ஒரு சத்தத்துலதான் வாழுவார். பாருங்க, புயல்ல எப்படி புயல்லையும் படுத்து தூங்குறார். அந்த சத்தத்துல வாழ்ந்தீங்கன்னா தான் உள்ள இருக்க புயலையும் வெளியே இருக்க புயலையும் அடக்க முடியும். புரியுதா? அந்த சத்தத்திலேயே நீங்க இருக்கணும். ஆனாதான் பேதுரும், யாக்கோப், யோவான் மறுரூப மலையில சொல்றாங்க, இவரை நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கன்னு பிதா சொல்றதுக்கு முன்னாடி சொல்றாங்க. எலியாத சத்தத்துக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு கூடாரம். ஆனா அவங்க கண்ணை திறந்து பார்க்கும்போது ஒரு சத்தம் வருது. அந்த டைம்ல அங்க இருக்க எலியாவையும் காணா, மோசையும் காணா, அவங்களை காணவில்லை அப்படின்னு இருக்கு. அந்த சத்தம் காணவில்லை. ஆனா ஒரு சத்தம் வருது, இவருக்கு செவி கொடுங்க. உங்க குமாரத்துவத்துக்குள்ள பிதா பேசுற சத்தத்துக்குள்ள இந்த பிறந்த நாள்ல நீங்க செவி கொடுக்கணும். ஓகே, நான் ப்ரே பண்றேன் உங்களுக்கு. இந்த பிரபஞ்சத்துல எந்த மூலையில எந்த இடத்துலயும் பிதாவின் அன்புல இருந்து உங்களால ஒளிந்து கொள்ள மறைந்து கொள்ள முடியாது. நீங்க கட்டில இருந்தாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, வைத்தியசாலையில இருந்தாலும் சரி, அங்கு அவருடைய அன்பு உங்களுக்குள்ளே உங்களை சூழ்ந்தும் சுற்றியும் இருக்கும். ஏன்னா அவர் சர்வ வியாபி, ஆமினி பிரசன்ஸ், எங்கும் நிறைந்திருக்கிறார். அவர் எங்கும் வியாபித்துள்ளார். இந்த பிரபஞ்சத்துல பிதாவின் அன்புக்கு அப்பாற்பட்டு நீங்க மறைந்து வாழ முடியாது. அப்படின்னு ஒரு இடமே கிடையாது. அதனால இந்த பர்த்டேஸ், இந்த மந்த்ல செலிப்ரேட் பண்றவங்களை பார்த்து சொல்றோம், இது வரைக்கும் உங்க அப்பா உங்களுக்கு ரொம்ப உண்மை உள்ளவரா இருந்திருக்காரு. நீங்க அறிந்தும் அறியாததுமான அப்படின்னு சொன்னா பாவம்னு நினைச்சிடாதீங்க. அறிந்தும் அறியாததுமான காலங்கள்லையும் கடவுள் உங்களை காலங்கள்லையும் பாதுகாத்திருக்காரு. நம்ம நிறைய நேரங்கள் இப்படி பண்ண அறிந்தும் அறியாமல் சில பாவங்கள் இல்ல. நீ அறிந்த போதும் அழியாத போதும் உன்னை ஆபத்துக்கள் இருந்து பாதுகாத்திருக்கிறார். உனக்கு ஜீவனை தந்திருக்கிறார். உனக்குன்னு நிறைய ஆச்சரியங்களை வைத்திருக்கிறார். அந்த புதிய வருஷத்துல உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டு வருவீங்க. அதுகளை நீங்க அனுபவிக்க போறதை நாங்க பார்க்கவும் கேட்கவும் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிறோம். ஹாப்பி பர்த்டே டு யூ ஆல். உங்க எல்லாருக்கும் இந்த மாதத்துல பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே. இப்ப காமனா அவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ப்ரேயர் பண்ணுவோம். எக்ஸோடஸ் வாங்க, யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25, 26 ஒருக்கா வாசிங்க. இன்றைக்கு நாங்க இந்த வேர்டை வாசிச்சு இதுல இருந்து ஒரு ப்ரேயர் பண்ண போறேன் நான் உங்களுக்கு. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கர்ப்பம் விழுகிறது மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். அருமையான வார்த்தை. 10 கட்டளையை கொடுத்து மலையில இருந்து இறங்கி வந்தோனே
மோசஸ் வந்து இந்த வேர்டை பேச ஆரம்பிப்பார். கிட்டத்துல கூட ஜோயே கார்த்திக் அவங்க வைஃபோட நான் பேசிட்டு இருந்தேன் இந்த வேர்டு, குணலட்சுமியோட. ஞாபகம் இருக்குல்ல கார்த்திக்? அதை இன்னைக்கு நம்ம சேர்ந்து ஒரு ப்ரேயரா பண்ண போறோம். நீங்க இந்த டைம்ல உங்களை நினைங்க, உங்க மனைவியை நினைங்க, உங்க பிள்ளைகளை நினைங்க, திருமணம் ஆகாட்டி உங்க தாய் தகப்பன், உங்களுடைய எதிர்கால சந்ததியை நினைங்க. சந்ததி, ஜெனரேஷன். நிச்சயமா உங்களுக்கான பிள்ளைகள், உங்களுடைய பரம்பரை எல்லாரையும் நினைங்க. அவங்களுக்காக ஒரு ப்ரேயர் பண்ண போறோம். சில நேரம் ஒரு மாதிரி இருக்க மாதிரி புரியுதோ இல்லையோ, பட் என் கூட சேர்ந்து ப்ரே பண்ணு. நானும் என் குடும்பமும் எங்கள் தேவனாகிய கர்த்தரையே தொழுது கொள்வோம். பிதாவே, உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களது அப்பத்திலும் தண்ணீரிலும் இருக்கிறது. ஒவ்வொரு முறை நான் சாப்பிடும்போது நான் சொல்லுவேன், எனக்கு வாழ்வழித்து உணவு கொடுக்கும் பிதாவுக்கு நன்றி. என் அப்பத்திலும் எனக்கு முன்னாடி இருக்கிற அற்பத்திலும் தண்ணீரிலும் உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. என் மனைவியை பார்த்து சொல்லுவேன், லவ் யூ. ஏன்னா அவங்க சமைச்சிருக்காங்க. என் முன்னாடி வர சாப்பாடா இருக்கட்டும், என் வீட்டுல இருக்க எண்ணெய் மாவு பிசுகிற எண்ணெய் கலசமா இருக்கட்டும், அதுல எல்லாம் அவரோட ஆசீர்வாதம். ஆனாதான் பவுல் இந்த அறிவை தெரிந்ததால சொன்னாரு, உனக்கு முன்னாடி இருக்கிறத ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடு. ஏன்னா அதுல நீ முன்னாடி இருக்கிற தண்ணீர்லையும் சாப்பாட்டுலையும் உன் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கு. சொல்லுங்க, வியாதியை எங்களிலிருந்து விலக்கி உள்ளீர். எல்லாரும் வரணும், உங்களை நினைக்கணும், உங்க பிள்ளை, மனைவி, குடும்பம், சந்ததி. வியாதியை எங்களிலிருந்து நீ விலக்கி உள்ளீர். நாங்கள் சுகத்துடனும் ஆரோக்கியமாகவும் சௌக்கியமாகவும் வாழ்கிறோம். சுகம் என்பது ஒரு நிலை, ஆரோக்கியம் என்பது ஒரு ஸ்டாண்டர்ட், அதுல சௌக்கியமா வாழ்றது என்பது லைஃப் ஸ்டைல். உங்ககிட்ட வந்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா, சௌக்கியமா இருக்கிறேன் என்று சொல்ற இடத்துல ஆரோக்கியத்தின் ஸ்டாண்டர்ட்ல நீங்க இருப்பீங்க. எங்களிலும் எங்களது சந்ததியிலும் மலடும் குறைக்கால பிள்ளை பேரும் கற்பம் களைகிறதும் இல்லை. எங்களது பெண்களுக்கு கற்பம் தங்கும். இப்படி நீங்க சொல்லும் போது உங்க மனைவியா இருக்கலாம், உங்க பிள்ளைகள் சந்ததிக்கே நீங்க ஒரு ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்றீங்க. எங்களது பெண்களுக்கு கற்பம் தங்கும், கருபலனாக இருக்கும், நிறைமாத பிரசவம் காணப்படும். பெண்களின் பிரசவத்தின் போது குழந்தைகள் மறிப்பதில்லை. குழந்தை பூரண ஆரோக்கியத்தோடும் சுகப்பிரசவத்தோடும் பிறக்கும். நாங்கள் நீண்ட ஆயுளோடு இருக்கும்படி செய்துள்ளீர். எங்களது வாழ்நாளின் எண்ணிக்கை பூரணமாக காணப்படும். என் ஆயுசு நாட்களை பூரணமாக்கியுள்ளேன். எல்லாருக்கும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புற விஷயம், என் ஹார்ட்ல இன்றைக்கு ரொம்ப ஃபீல் பண்ண விஷயம் என்னன்னா, ஹோப்லெஸ் ஆன விஷயங்கள் எங்களுடைய மைண்ட்ல இருந்துச்சுன்னா அது நாங்க நம்ப கூடாதுன்றதை தான். நான் ஆல்ரெடி இத சொல்லியிருப்பேன், ஒரு குறிப்பிட்ட மொமெண்ட்ல இதை நான் சொல்லியிருப்பேன். எதெல்லாம் உங்களோட லைஃப்ல நீங்க நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க நம்பக்கூடாதுன்னு நான் சொல்ல விரும்புறேன். நம்பிக்கை இல்லைன்ற வேர்டே காட்ன குட்னஸ்ல இல்ல. நீங்க ஹாப்லெஸ்ஸா இருக்கு, எனக்கு லைஃப்ல இந்த பகுதி ஹாப்லெஸ்ஸா இருக்கு, என்னுடைய சிச்சுவேஷன், என்னுடைய பிஸ்னஸ், இல்லாட்டி என்னுடைய ஹெல்த்து, இல்லாட்டி பிள்ளை விஷயமா இருக்கலாம், எல்லா ரொம்ப விஷயங்கள் இருக்கு லைஃப்ல. ஒரு விதமா ஹாப்லெஸ்ஸா ஃபீல் பண்றீங்கன்னா அந்த ஹாப்லெஸ் இந்த விஷயமே டேடின்ற ஹார்ட்ல இல்ல. அவர் ஹாப்ஃபுல்லா எங்களை இருக்க வைப்பாரு. ஏன்னா அவர் நம்பிக்கை எங்களுக்குள்ளால வைத்திருக்க, ரொம்பவே நாங்க நம்பலாம் அவரை. அவர் ரொம்ப ஒரு நம்பத்தக்க அப்பாவா இருக்கிறார். நீங்க எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் இந்த விஷயம் எனக்கு ரொம்ப ஹாப்லெஸ்ஸா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணா
அது வந்து ஒரு டிப்ரெஷனா ஃபீல் பண்றீங்களாடா, இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயம் செய்றீங்க, இந்த அளவு தான் செய்ய முடியுது, இதுக்கு மேல என்னால செய்ய முடியுதுல, இது ரொம்ப ஹோப்லெஸ்ஸா இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா அந்த ஃபீலை எடுத்து நீங்க ரிலீஸ் பண்ணுங்க. ஏன்னா அது டேடி உங்களுக்காக வைத்த ஒரு ஃபீல் இல்ல. ஏன்னா உங்களுக்கு ஒரு பெரிய அப்பா இருக்கிறார், நமக்கு ஒரு பெரிய அப்பா இருக்கிறார், அவர்கிட்ட பெருசா நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் இந்த இந்த மொமெண்ட்ல இந்த விஷயம் ஷேர் பண்றதுக்கு முன்னால நான் வந்து உட்கார்ந்த மொமெண்ட் வந்து ஜொனிலி தபிதா அவங்களுடைய அந்த சாட்சிய சொல்லும் போதுதான். அவங்க சொல்றாங்க, அவங்க ஹார்ட்ல ஒரு விஷயம் டிசைட் பண்றாங்க, ஆனா அது இனஃப் மணி இருக்குமா இல்லன்னு யோசிக்கிற அந்த சீசன்ல அவங்களுக்கு பெஸ்டா அவங்களுக்கு டேடி கொடுக்குறாங்க. சோ அது நான் என்ன சொல்ல வரேன்டா, எஸ், நீங்க பெஸ்ட் ஆனதுக்கு தான் நீங்க பாத்துருவாங்க, நீங்க worthy-ஆ இருப்பீங்க பெஸ்ட் ஆனதுக்கு. ஏன்னா ஒரு பெரிய டேடியா இருக்கும்போது அது பெரிய விஷயங்கள் தங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க அவர் விருப்பமா இருக்கிறார். ஹோப்லெஸ்ஸா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, எந்த விஷயத்துலயும் நீங்க பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. எனக்கு இவ்வளவு பெருசா எல்லாம் முடியுமா, இல்ல ரொம்ப ரிச்சா இருக்கு இந்த விஷயம் நீங்க நினைக்கிறீங்களா, இல்லாட்டி ரொம்ப ஓவரா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க? இல்ல, அந்த ஓவரை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு நான் ஃபீல் பண்றேன். அந்த பெரிய விஷயத்த நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஏன்னா பெரிய டேடி உங்களுக்கு இருக்கார். நீங்க பெஸ்டான உங்களோட இமேஜினேஷன்ல கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். எப்போதுமே உங்களுடைய மைண்ட்ல பெரிய விஷயங்களை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க, எதிர்பாருங்க, பெரிய பெரிய விஷயங்களை நினைவுல கொண்டு வாங்க. ஏன்னா பெரிய சாதனைகள் நடக்கிறதுக்கு முன்னால அது மைண்ட்ல வந்துச்சு ஒருத்தவங்களுக்கு. ஸோ நீங்க பெரிய பெரிய விஷயங்களை உங்களோட ஹார்ட்ல உங்களுடைய நினைவுகளை கொண்டு வரும்போது உங்களுடைய லைஃப்ல அது நிறைவேறும். நாங்க அதை பார்ப்போம், நாங்க கம்யூனிட்டியா அதை நாங்க சந்தோஷப்படுவோம். உங்களோட லைஃப்ல நடக்க போற நல்ல நல்ல விஷயங்கள், பெரிய பெரிய விஷயங்கள், எங்களுடைய சின்ன சின்ன வீடுகள்ல பெரிய பெரிய விஷயங்களை நாங்க எதிர்பார்ப்போம். உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்துல, உங்களுடைய தனிப்பட்ட பிசினஸ்ல, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, உங்களோட ஹெல்த்ல, எல்லா விஷயத்துலயுமே நீங்க ரொம்பவே ஷார்ட்டா நினைக்காதீங்க, நான் எல்லான்ற மாதிரி ஒரு ஃபீல் வேணாம். ஏன்னா ஹோப்லெஸ் ஆனது அது ஒரு பொய். உன்னால முடியாது, உனக்கு என்னத்துக்கு இவ்வளவு ஆசை, பேராசை, அப்படி இப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா அது ஒரு பொய். உங்களை ஒரு விதமான ஜெயிலுக்குள்ள வச்சிருக்கும். அது உனக்கெல்லாம் இது worthy இல்லைன்னு சொல்லி ஒரு விதமான ஜெயிலுக்குள்ள வச்சிருக்கும். ஆனா அந்த ஜெயிலை விட்டு நீங்க ஃப்ரீயா வரலாம். ஏன்னா அப்பா வந்து உங்களை அந்த சிறை இருப்பிலிருந்து விடுதலைக்கு தான் அழைத்திருக்கார். ஸோ நீங்க ரொம்ப ஹாப்ஃபுல்லான வேர்ல்டு உங்களுக்கு இருக்கு. உங்களால பெரிய விஷயம் செய்ய முடியும், உங்களுக்கு பெரிய விஷயங்கள் காத்திருக்கிறது. நாங்க அது எல்லாரும் சேர்ந்து கம்யூனிட்டியா என்ஜாய் பண்ணுவோம். நீங்க வாழப்போற நன்மைகள், நீங்க வாழப்போற மேன்மைகள், அதுக்கு நாங்க எஸ் சொல்லுவோம் சேர்ந்து. அதுதான் நான் ஃபீல் பண்ணோம். நாங்க எல்லாரும் சேர்ந்து நாங்க எஸ் சொல்லுவோம் எல்லா விஷயத்துலயுமே. ஒரு லிமிட் போடாம பெரிய விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ஹாப்ஃபுல்லா இருப்போம். ஹாப்லெஸ் இருந்தா டக்குன்னு அதை எடுத்து நாங்க டேடி கிட்ட கொடுப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நெகட்டிவா ஃபீல் பண்றீங்கன்னா அதுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதெல்லாம் முடியாதுன்ற அந்த விஷயத்த எடுத்து அப்பா கிட்ட கொடுப்போம். அப்பா கிட்ட இருந்து அவருடைய பெரிய நன்மைகளை நாங்க எதிர்பார்ப்போம். பிளஸ் யூ. ஆக்சுவலி ஷர்மி இதுதான் பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நேற்றும் இந்த காலையிலயும் நேற்று நைட்டு நான் இந்த ஃபெலோஷிப்புக்காக, நம்ம ஜூம் ஃபெலோஷிப்புக்காக அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியா சோஃபால உட்கார்ந்து இருக்கும்போது எனக்கு இவங்க பேசும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. எனக்குள்ள வந்து ஒரு சத்தம், அது ஃபாதர்ஸ் வாய்ஸா இருக்கு. அந்த வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா, என் பிள்ளைகளை நம்பிக்கையிலே தரித்திருக்க அவங்களுக்கு உதவி செய், நம்பிக்கையை இழந்து விடக்கூடாத இடத்துக்கு அவங்க போகாம அவங்களோட ஹோப்புல சஸ்டெயின் பண்றதுக்கு ஷர்லி நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்ன. ஷர்மி நல்லா அத சொல்லியிருக்காங்க. உங்க நம்பிக்கை, ஹோப் இஸ் ஸ்டில் அலைவ், அந்த நம்பிக்கைய விட்டுறக்கூடாது. அதுக்கு சொல்றாரு, என்ன உதவி செய்ய சொல்றாரு உங்களுக்கு. ஷர்மி சொன்ன மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது அந்த நம்பிக்கை தான் காற்றடிக்கும் போது இது வரக்குள்ள ஆசைய பார்க்கும். பட் அப்பா சொல்றாரு, அந்த நம்பிக்கையை விட்டுறாத. ஏன்னா வாக்கியம் தெளிவா சொல்லுது, உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமா அதுல நன்மை இருக்கு,
பெரிதான நன்மை இருக்கு. ஒரு முடிவு எடுப்பீங்களா? நான் நம்பிக்கையில எப்போதுமே அப்படியே தரித்திருப்பேன், அனலா இருப்பேன். சரி, சரி. பக்கத்துல இருக்கவங்க கணவன் மனைவியா சொல்லுங்க, நம்ம நம்பிக்கைகள் எப்போதுமே உறுதியா இருக்கு. இனிமே பாருங்க, இந்த சீசன்ல நீங்க படிக்கிற பைபிள்ல நம்பிக்கை நம்பிக்கைன்னு எல்லாம் வரும். இனி தெரியவா நம்பிக்கையில உறுதியா. என்னதான் சூழ்நிலை ஆனாலும், நாடு, அரசியல் எது எப்படி ஆனாலும், என்ன ஹோப் இல்லாத ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும், நீங்க சொல்ல என் நம்பிக்கைக்கு உயிர் உண்டு, அது வாழ்கிறது. ஏன்னா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். வெரி குட். இந்த ப்ரேயர் ஸ்பிரிட் இப்ப நான் உங்களுக்குள்ள அப்படியே பண்ணி விட்டு கொளுத்தி போட்ட இந்த ஃப்ளோவை நாங்க முடிச்சோன்னா நீங்க அப்புறம் இந்த சீசன் ஃபுல்லா கொண்டு போலாம்.